அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்னஜோதி ஈஸ்வரி ராஜுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பகவான் பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல இப்போ சிம்ம ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை பின் இரவு 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக உள்ளாருங்க. அதன் பின்பு ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதிசாரமா கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 இவர் சிம்ம ராசியிலிருந்து கடகத்துக்கு வக்ர நிலை அடைகிறார். இதனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு ஏற்கனவே இப்போ அஷ்டமச்சனி இருக்குது அப்படின்னு நிறைய எல்லாம் பிரச்சனைகள் இருப்பீங்க. இருந்தாலும் குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப 12ஆம் இடம்ங்கிறது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இடம், இரண்டாவது தொழிலை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம்ங்கிறது ஒரு அயன சயன ஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ 12ஆம் இடங்கிறது ஒரு நல்ல இதுவரை தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் 12ஆம் இடம்ங்கிறது ஒரு விரைய செலவையும் கொடுக்கும். அப்போ குரு பகவானோட பார்வை, அதாவது கடகராசியில இருந்து அவர் சிம்மத்துக்கு 1 2 3 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்க உள்ளார். அப்படிங்கிறப்ப சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்க உள்ளார். அப்போ இவங்களுடைய சுகஸ்தானம் இதுவரையே கொஞ்சம் தொந்தரவு இருந்தாலும் இந்த பார்வையால் ஒரு ஆரோக்கியம் மேம்படும். ஏற்கனவே கொஞ்சம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ குரு பகவான் பயிற்சியால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலயமா அது நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு தான். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிற அமைப்பில். அப்போ இந்த காலகட்டம் ஒரு திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்கலாம் திருமணம் கைகூடும். அதாவது திருமணம் பேசி முடித்தா இவங்க ஒரு 2-3 மாதத்துல பேசி முடிச்சிடணும். ரொம்ப நாள் ரொம்ப கேப் விடக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு. ஏதாவது பிரச்சனைகளை வரக்கூடும். அதனால் நீங்கள் திருமணம் பேசி முடித்தா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் திருமணத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வேலையில் ஒரு உயர் பதவி இதெல்லாமே ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு குரு பகவான் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் இது குரு பார்வையினால உங்களுக்கு பெரிய ஆபத்துலாம் இல்லை. ஏற்கனவே அஷ்டமச்சனியில் இருந்தாலும் குருவோட பார்வை அங்கே விழுகிறதுனால எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது பனி போல் விளைகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாமல் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. யாரும் கேட்குறாங்க அப்படின்னு கடன் கொடுக்காதீங்க. அதாவது கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கும் கொஞ்சம் தாமதமாகும். அதில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். பெரியவங்க உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் ஹாஸ்பிட்டல் அணுகிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும். அப்படிங்கிறப்ப உங்களோட ஹெல்த் ரீதியாக மருத்துவமனையில் போய் நீங்கள் ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற அமைப்பு தான். உங்களுக்கு இந்த குரு பகவான் பார்வை, அதாவது இதுவரை கஷ்டம் இருந்தாலும் இந்த பார்வை கொஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். அதே போல் சனி பகவானை வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். இது போல் ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.